السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய முதல் அமர்வு தஃப்சீர், ரெண்டாவது கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய டவுட்டுகளை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், கேட்கலாம். கேள்விகள் இல்லையோ? கேளுங்க. ஆமா 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 ஆமா. நாசர்பா என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மள சின்ன வயசுலேருந்து ஷாஃபி ஹனஃபி, ஷாஃபிகள் இப்படித்தான் தொழுவானும் ஹனஃபிகள் இப்படித்தான் தொழுவானும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டாங்க. நம்ம அப்படித்தான் ஒரு மதுஹபை பின்பற்றித்தான் தொழ வேண்டுமா, அல்லது குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அது மாதிரி செஞ்சுட்டு போகலாமா அப்படி கேட்குறாங்க. அதாவது மதுஹபை பின்பற்றுங்கள் என்று அந்த இமாம்களே சொல்லவில்லை. உதாரணமா ஷாஃபிக்காரவங்க சொல்றாங்கல்ல, அவங்க மதுஹபுக்கு உடைய இமாம் யாரு? இமாம் ஷாஃபிஈ. அவங்க நெசமான பேர் என்ன? முஹம்மது பின் இத்ரீஸ். சரியா? அவங்களுடைய பாரம்பரிய முன்னோர் ஒருத்தர் ஷாஃபின்னு இருந்தாரு, அதை வச்சு ஷாஃபின்ட்டாங்க. அவர் பேர் முகம்மது, பாப்பா பேர் இத்ரீஸ், முகமது பின் இத்ரீஸ். பெரிய மேதை, பெரிய ஹதீஸ் கலை மேதை. இமாம் புகாரியின் உஸ்தாதுடைய உஸ்தாத். இமாம் புகார் இருக்கிறாங்கல்ல, டக்கு போன்ல அடிச்சு பாக்குறீங்கல்ல, அவங்களுக்கு உஸ்தாத் இருந்தாங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல். அவங்களுக்கு உஸ்தாத் யார்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி. பெரிய மேதை. அந்த மேதை மாஷா அல்லாஹ் மார்க்கத்துக்காக ஹதீஸுகளை தொகுத்தாங்க, மார்க்க சட்டம் சொன்னாங்க, பெரிய தாயா இருந்தாங்க, மார்க்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சின்ன வயசுலயே 54 வயசுலயே மூத்தா போயிட்டாங்க. அப்படிலாம் வரலாறு இருக்குது. அந்த இமாம் நீங்க என்னையை பின்பற்றுங்கள் என்று அவரே சொல்லவில்லை. யாரை பின்பற்ற சொன்னாரு? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்ற சொன்னார். அவங்க பெரிய தாயா இருந்தாங்க, பெரிய முஹத்தீஸா இருந்தாங்க, அப்படின்னு இருந்தாங்க. பெரிய ஒரு தாயி அப்படிங்கறனால, பெரிய ஒரு முஹத்தீஸ்ங்கறனால அந்த தாய் என்ன சொன்னாரோ அந்த மக்கள், அந்த காலத்துடைய மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு பேச்சுக்கு அந்த தாயி சொல்லுவது, அந்த இமாம் சொல்லுவது தவறா இருக்குன்னு வைங்களேன், என்ன செஞ்சிருவாங்க? உஸ்தாத் நீங்க சொன்னது தப்பு அப்படின்றாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் சொன்னது சரியா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? பின்பற்றுவிய. தப்பா இருந்தா தப்புன்றுவியல்ல. ஒரு ஆயத்தை சொன்ன 45 இலே போட்டுருந்துச்சு, தவறா போட்டுருந்துச்சு, நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல தவறா இருக்குது அப்படின்ட்டு இல்ல. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இல்ல இது தவறா இருக்குது அப்படின்னு திருத்துவாங்க, சுட்டி காட்டுவாங்க. அதனாலதான் பார்த்தா உஸ்தாதுக்கு மாற்றமாக மாணவர்களே பேசுவார்கள். இமாம் ஷாஃபி உஸ்தாதா இருந்தாங்கல்ல, அவங்களுடைய மாணவர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், ஹம்பலி மதுஹபுங்கறாங்கல்ல, உஸ்தாதுக்கு மாற்றமா பல தீர்ப்புகள் சொல்லிருக்கிறாங்க. அப்ப நேரடியாக படித்த மாணவர் உஸ்தாது அப்படி 100% பின்பற்றல. சரியா இருந்தா பின்பற்றினாரு, தப்பா இருந்தா சுட்டி காட்டினார். அவங்க சமகாலத்து உயிரோடு இருக்கும் போது அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட படித்த பிரதானமான 2 மாணவர்கள், இமாம் அபு யூசுப் பிரதானமான ஒரு நீதிபதி, இமாம் முஹம்மது யார் என்று சொன்னால் இமாம் மாலிக்குடைய உஸ்தாது, பெரிய உஸ்தாத். யார்கிட்ட படிச்சவங்க? இமாம் அபு யூசுப் முகமது, இமாம் அபு ஹனீஃபாட்ட படிச்சவங்க. படிச்சு பார்த்தீங்களாக்க 3/2 பகுதி உஸ்தாதுக்கு மாத்தமா சொல்லிருக்கிறாங்க. 10 தீர்ப்பு சொன்னா 10 தீர்ப்புல ஒரு 7 தீர்ப்பு மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இல்ல எங்க உஸ்தாத் தெரியாம சொல்லிட்டாங்க, இதான் கரெக்ட், தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபாவுக்கு மாற்றமாக யார் சொல்லிருக்கிறது? அவர்களிடத்தில் நேரடியாக பாடம் படித்த இமாம் அபு யூசுஃபும் இமாம் முகம்மதும் மாற்றமா சொல்றாங்க. உடனே உஸ்தாது கண்டிக்கவா செஞ்சாங்க? எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு, என்னை விட அவர் ஜாஸ்தியா படிக்கிறாரு, அவருக்கு தெரியும், ஃபாலோ பண்ணுங்க
அப்ப நபரை பின்பற்றுவது அல்ல. யாரை தான் பின்பற்றணும்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தான் பின்பற்ற வேண்டும். அதனால சம்பந்தப்பட்ட மதுஹப் இமாம்களை நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவே இல்லை. அதனால அந்த மதுஹபுகளை பின்பற்றாங்க பத்தியெல்லாம், அப்படித்தான் பின்பற்றுன்னு சொல்றாங்க பத்தியெல்லாம், அதுவே மார்க்கம் அல்ல. அப்படி இருந்திருந்தால் சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள், 10 சஹாபாக்கள், 40 சஹாபாக்கள், 1400 சஹாபாக்கள், ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஹுதைபியாவில் கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாசிகள், அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பேர்? 1400 பேரு. இப்படிலாம் நிறைய ஹதீஸ் இருக்குது. நான் கேட்கிறேன், 10 சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள், ஹதீஸ் இருக்கா இல்லையா? 4 கலீஃபாக்கள் சொர்க்கவாசி, ஹதீஸ் இருக்கா இல்லையா? இந்த 4 கலீஃபாக்கள் எந்த மதுஹபு? இல்லையே. ஏன்னா சஹாபாக்கள் முந்தியவர்கள், மதுஹப் இமாம்கள் பிந்தியவர்கள். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பிந்தி, 1-2 வருஷம் கிடையாது, 100 ஆண்டுகளுக்கு பிந்தியவர்கள். அப்ப சொர்க்கம் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் எந்த மதுஹபை பின்பற்றல. அந்த காலத்துல மதுஹபே இல்ல, இருக்கிற குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினாங்க. அந்த இமாம்களும் குர்ஆன் ஹதீஸை தான் சொன்னாங்களே தவிர என்னை பின்பற்றுங்கள் என்று எந்த இமாமும் சொல்லவில்லை. எனவே ஷாஃபினா இப்படி சொல்லுவனும், ஹனஃபினா அப்படி சொல்லுவனும். ஷாஃபினா கைய உயர்த்தணும், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அப்படித்தானே அர்த்தது. அப்படின்னு கைய உயர்த்தனே. ஹனஃபினா என்ன செய்யணும்? கைய உயர்த்த கூடாது என்று சொல்வதும், ஷாஃபி என்று சொன்னால் சத்தமிட்டு ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஹனஃபினா என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லக்கூடாது என்று சொல்வதும், ஷாஃபினா நார்மலா சுஜூது செய்யணும், ஹனஃபினா என்ன பூனைக்குட்டி மாதிரி சுஜூது பண்ணணும் என்று சொல்வதும், அதே மாதிரி ஒது செய்து விட்டு ஒது செஞ்சிட்டு மனைவியை தொட்டால் ஒது முறியுமா முடியாதா? ஏத்தா கல்யாணம் முடிச்சா? முடிஞ்சு போச்சு. ஓகே. ஒது செஞ்சிட்டு மனைவியை தொட்டால் ஒது முறியுமா முடியாதா? முடியாது. சரியா? முத்தமிட்டா முடியாது. ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒது செய்து விட்டு மனைவியை முத்தமிடுவார்கள், தொலை செல்வார்கள், ஒது செய்ய மாட்டார்கள். அப்படி ஹதீஸ் இருக்குது. புரியுதா? அப்ப மனைவியை தொட்டா ஒதுலாம் முடியாது. அதே மாதிரி நம்ம பெண்களை தொடக்கூடாது, உரசக்கூடாது. ஒரு கூட்டத்துல பஸ்ல ஏறுறோம், இறங்குறோம், நம்ம பட்டுட்டோம் அல்லது அவங்க உடம்பு நம்ம மேல பட்டுருச்சு. அதே மாதிரி காபாவில் தவாஃப் செய்வோமே, காபாவில் தவாஃப் செய்யும் போதெல்லாம் காபாவை பார்த்து அதெல்லாம் மஹ்ஷர் யானப்சி யானப்சி தான் இருக்கு. எந்த கெட்ட எண்ணமும் அறவே இருக்காது. ரப்புல் ஆலமீன் நிக்கிற மாதிரி தான் யானப்சி யானப்சிங்கிற மாதிரி தான் காபத்துல்லா தவாஃப் செய்வாங்க. தவாஃப் செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்களாக்க ஒரு ஆண் போய் முட்டிடுவாங்க, ஒரு பெண் வந்து உரசிடுவாங்க. அப்படிலாம் இருக்கதான் செய்யணும். ஒரே காபாவை 2 பேரும் சேர்ந்து தவாஃப் செய்யணும். கூட்ட நெரிசல், அவ்வளவு நெரிசலா தான் இருக்கும். அப்ப ஒரு பெண்ணை உரசி விட்டால் ஒது முடியாது. புரியுதா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஷாஃபி மதுஹபுல ஒரு பெண்ணை தொட்டுட்டா ஒது முறிஞ்சிரும். கேட்டு பாருங்களேன் அஜித்மார்கள்ட்ட. ஹனஃபி மதுஹபுல ஒரு பெண்ணை தொட்டால் ஒது முறியாது. புரியுதா? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப ஷாஃபி மதுஹபுக்காரவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, உம்ராக்கு போறாங்கல்ல, அவங்க பெண்ணை தொட்டா ஒது முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா, தவாஃப் பண்ணா அப்ப பற்றும் ஒது முறிஞ்சு போயிடும். ஒலியில் செய்ய முடியாது, தவாஃப் செய்ய முடியாது. அப்ப ஷாஃபிக்காரவங்க எப்படி ஹஜ்ஜி பண்றது, ஷாஃபிக்காரவங்க எப்படி உம்ரா பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த மதுஹபை பின்பற்றின்னு ஆவணும்னு அஜித்மார்கள் ஃபத்வா தர்றாங்கல்ல, அவங்க சொல்றாங்க நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஏன்னா நாங்களாம் டைரக்டா அவங்கள்ட்ட உட்காந்து கேட்டது 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க ஹஜ் உம்ரா செய்யும் போது மட்டும் ஷாஃபி வந்து ஹனஃபியா மாறிக்கிறணும். சரியா? என்கிட்ட சொன்னாங்க. நான் அஜரத்து பேரையே சொல்லிடுவேன், மதரசாவே நான் எல்லாம் பதிவாகிட்டு இருக்கேன், சொல்றதுக்கு சபை நாகரிகம் இல்லை அப்படின்னு அந்த பெரிய அஜரத்து சொன்னாரு. ஷாஃபி வந்து ஹனஃபியா மாறிக்கிறேன்னு அப்ப மட்டும், ஹஜ் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சாவியா மாறிக்கிறேன்னு அப்படின்றாரு. இப்ப சாவியா ஹனஃபியா மாறிக்கிறேன்னு சொன்ன உடனே இப்ப நான் கேட்டேன், அஜரத்து ஒரு ராமசாமி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு, இஸ்லாமா மாறுறதுக்கு, காஃபிர் முஸ்லிமா மாறுறதுக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லுவாரு, ஒரு ஷாஃபி ஹனஃபியா மாறுறதுக்கு எந்த கலிமா சொல்லணும்? புரியுதா? அப்படின்ன உடனே என் மேல கோவப்படுறாரு. அப்ப அவங்களுக்கே தெரியுது நம்ம தப்பா பண்றோம், மக்களை வழிகெடுக்கிறோம் அப்படின்ட்டு.
அதனால அந்த அவங்க பெரிய இமாம்கள், மாஷாலா பெரிய தியாயிகள், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. அவங்களே தன்னை பின்பற்ற சொல்லவில்லை. நீங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்கள். ஓகே, வேற மாஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் என்ன விதிச்சானோ அதை நடக்கும். நமக்கு அல்லாஹ் மேல வந்து தவறான எண்ணங்கள் வருது, அது எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்ட்டு தம்பி சூப்பர் நல்ல கேள்வி மாஷா அல்லாஹ் கேட்கிறாப்ல. இதெல்லாம் வந்து ஷைத்தானிய ஊசலாட்டம். நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும், அவன் விதிச்சதான் நடக்கும், நம்ம நம்பணும். அதே சமயத்தில் நம்ம நேரான வழியில் முயற்சி பண்ணணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாது, என்ன வேணும்? முயற்சி. ஒரு படிக்கக்கூடிய மாணவன் அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் பத்துமா? படிக்கணும். ஒரு பிசினஸ் பண்றவரு நம்பிக்கை இருந்தா மட்டும் பத்தாது, பிசினஸ் என்ன செய்யணும்? ஒழுங்கா செய்யணும். அப்ப நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கணும், அந்த வேலை முயற்சி என்ன செய்யணும்? இன்னொரு பக்கம் இருக்கணும். அப்ப அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையோடு அதுக்குண்டான முயற்சிகளையும் நம்ம வந்து சேர்த்து பண்ணணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல, என்ன பண்ணாங்க? ஹிஜ்ரத்துக்கு போகும்போது முதல்ல திட்டமிடுறாங்க, எங்க போகலாம், என்ன செய்யலாம். முதல்ல திட்டமிடுதல், அப்புறம் துவா செஞ்சாங்க. சரியா? முதல்ல திட்டமிட்டாங்க, அப்புறம் துவா செஞ்சாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க? முயற்சி பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சு, தப்பிச்சு என்ன பண்ணாங்க? அங்க போய் ஒரு கவர்மெண்டே அமைச்சாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப வாழ்க்கையுடைய வெற்றிக்கு வந்து திட்டமிடுதல், துவா செய்தல், முயற்சி செய்தல். புரியுதா? சில இமாம்கள் சொல்றாங்க, உங்களுக்கு மஷூரா தேவைப்பட்டா மஷூராவும் பண்ணிக்கிறங்க. அப்ப மஷூரா செய்தல், திட்டமிடுதல், துவா செய்தல், முயற்சி செய்தல், இதுகெல்லாம் இருந்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம இதை செய்யணும். இதை செய்யும் போது ஒருவேளை நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். நடந்துட்டா அந்த அல்லாஹ்வுடைய விதின்னு சொல்றிய பத்தியெல்லாம், அது எப்ப தெரியும் உங்களுக்கு? நடந்த பிறகுதான் தெரியும். அதனால நடந்து முடிஞ்சிருச்சா இது ரப்புடைய நாட்டம் அப்படி முடிவெடுத்துக்கிறங்க. நடக்கிறதுக்கு முன்னால எது நல்லதோ, எது வெற்றியோ, எது ஃபாயிதாவோ அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்க. இந்த அல்லாஹ் மேல எருமறையான எண்ணங்கள் வரும்போது ஒரு துவாவை நீங்க ஓதிக்கிறங்க. நான் கூட போன வாரம் என்ன துவா சொன்னேன்? ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். சரியா? சூரத்துல் முஃமினூன் 23வது சூராவுடைய 97 98. புரிஞ்சாட்டா? 23ல ஆயத்து நம்பர் என்ன? 97 98ல ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக 23 தா ஆயத்து நம்பர் என்ன? 97 98. குல், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்கள். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், என் இறைவனே ஷைத்தானிய ஊசலாட்டங்களை விட்டும் ஷைத்தானிய எண்ணங்களை விட்டும் என்னை என்ன செய்வாயாக? பாதுகாப்பாயாக. வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், என் ரப்பே அந்த ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி துவா செய்யுங்க. அப்புறம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதுவும் துவா தான். இந்த துவாவை செய்யுங்க. அப்புறம் அந்த முஅவ்விதாத்து சூறாக்கள் இருக்கு பத்தியலா, குல் ஹுவல்லாஹு அஹது, ஃபலக், நாஸ். நாஸ்ல பாத்தியா எல்லாம் ஷைத்தான் தானே. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அர்த்தம் புரியுமல? அதுகளை ஓதுங்க. அதுகளை ஓதுனீங்களாக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வராது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வேற கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? இப்ப இல்ல கேள்வியெல்லாம் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு பெருசா இல்ல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இப்ப முடிச்சுக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம எதை படிச்சோமோ, எதை கேட்கிறோமோ, இதையெல்லாம் படிக்கிறனால என்னென்ன ஃபாயிதாக்களை அல்லாஹ் தருவேன்னு வாய்தா தர்றானோ அந்த ஃபாயிதாக்களை நம் மீது அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் தரட்டும். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் பண்ணட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு மறைத்து நன்மைகளாக மாற்றட்டும். நம்ம சமுதாயத்துடைய எவ்வளவோ தேவைகள், நம்முடைய எவ்வளவோ ஹாஜத்துகள் இருக்குது.
நம்முடைய தேவைகளை வெகு வெகு சீக்கிரமாக நம்ம தேவைகள், நம்முடைய மனைவி மக்களுடைய தேவைகள், நம்முடைய தாய் தந்தையுடைய தேவைகள், நம்முடைய ஹாஜாத்துகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்ம சமுதாயம் பல இடங்கள்ல கஷ்டப்படுறாங்க. குறிப்பா பாலஸ்தீனத்துல, காசாவுல சொல்லி மாளாத அளவுக்கு நம்ம அந்த காலத்துல சஹாபாக்களை மக்காவுடைய காலத்துல படிச்சோமா இல்லையா, அந்த மாதிரி அல்லது அதை விட அப்பமாவது குண்டு போடல. அப்ப அது வாழை வச்சுதான் வெட்டினானே தவிர என்ன செய்யல, குண்டு போட்டு கொத்து கொத்தா அழிக்கல. பச்சிலம் பாலகனை கூட அன்னைக்கு பெருசா பண்ணல. அதையும் தாண்டிய கொடுமைகளை அந்த பாலஸ்தீன மக்கள், அந்த காசா மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட எனக்கு பார்க்க முடியல. போடுறான் அப்படியே பில்டிங் அப்படியே தகருது, அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதக்கிறாங்க. பாத்தியலாக்கு ஒரு 4-5 பிள்ளைங்க, வயசு ஒரு 7-8 வயசு இருக்கு. ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதுலயும் ஹஸ்புன் அல்லாஹ் அப்படியே அழுவுது, ரத்தத்தோடு அழுவுதுவோ. இந்த ரத்தத்தோடு கதறக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு அந்த கடும் துயரத்தில அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அந்த ஈமான்ல கொஞ்சம் கூட பலவீனம் வந்து விடாமல், அல்லாஹ் மீது கோபம் வந்து விடாமல், எங்களை அல்லாஹ் பாதுகாப்பான், எங்களை அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது பொழியப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. மக்காவுல சில பேர் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள அதாபு செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அந்த மக்காவுல யாரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள நீ காப்பாத்த, எங்களுக்கு முடியல அல்லாஹ், எங்களை விட சக்தி உள்ளவங்க அல்லாஹ், அவங்கள நீ காப்பாத்த அல்லாஹ், அவங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு அந்த மக்காவில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டாங்களே, அப்படிப்பட்ட மூமின்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த அநியாயம் பண்றானே, அந்த அக்கிரமம் பண்றானே, அவனுக்கு எதிராக பதுவா பண்ணுவாங்க. அல்லாஹும் மஸ்துது வஸஅதக அலா முதர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அந்த முதர் கூட்டம் என்ன பண்ணுச்சு, இந்த அநியாய அக்கிரமம் பண்ணுச்சு, அவங்களுக்கு எதிராக கையேந்தி பதுவா பண்ணாங்க. அல்லாஹும் மஸ்துது வஸஅதக அலா முதர், அல்லாஹ்வே இந்த முதர் கூட்டத்தின் மீது உன்னுடைய அதாபை இறக்குவாயாக, உடைய பிடியை கடுமையாக்குவாயாக, கடுமையாக இவர்களை அழிப்பாயாக அப்படின்னு அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, பதுவா பண்ணாங்க. பதுவா பண்ணிவிட்டு அல்லாஹும் மஜ்அல்ஹும் சினீன கசினி யூசுப், அல்லாஹ்வே யூசுப் நபி உடைய காலத்தில் அந்த கடுமையான பஞ்சத்தை, வறுமையை, வறட்சியை கொடுத்தாயே இல்லையா, அது போன்ற பஞ்சங்களை இவர்கள் மீது சாட்டுவாயாக என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதிக்கப்பட்ட மூமின்களுக்காக துஆ செஞ்சாங்க. அந்த அநியாயக்கார அக்கிரமக்காரர்களுக்கு என்ன பண்ணாங்க, கையேந்தி பதுவா பண்ணாங்க என்கிற ஹதீசுகளை நீங்கள் புகாரி மற்றும் பல்வேறு கிதாபுகள் பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம கண்டிப்பாக எல்லாருக்காக துஆ செய்யணும். குறிப்பா பாலஸ்தீன மக்கள், காசா மக்களுக்காக கண்டிப்பா துஆ செய்யணும். அவங்களுடைய கஷ்டங்கள் உள்பட நம்ம எல்லோருடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி இந்த உலகத்தில் எல்லா விதமான நிஅமத்துகளை, இன்பங்களை, பாக்கியங்களை பெறக்கூடிய நல்லவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர் சொர்க்கத்தின் வாரிசுகளாக, நபிமார்களோடு சேர்ந்து தங்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். 8:15 இன்ஷா அல்லாஹ்.